ஹாய், குட் ஈவினிங். என் பேர் மகாகீர்த்தி. நான் ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் சினிமாவில் இப்போது ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் என்னோடய ஓன் படம் டைரக்ட் பண்ணணுன்றது என்னோடய இன்ட்ரெஸ்ட் கோயிங் டுவர்ட்ஸ் தட். அண்ட் ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் சார், நான் என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் நான் எப்படி இருந்தேன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட். படிப்புங்கிறது லிட்ரேச்சர், தமிழ், இது சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரிலாம் ஓகே. சயின்ஸ் வந்துன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சுத்தமாக வராது எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த லாங்குவேஜே புரியல. தமிழோ இங்கிலீஷோ கூட வந்து ஒரு கதையாக படிச்சுட்டு போயிடலாம், ஹிஸ்ட்ரியோ நடந்தது படிக்கிறோம் அப்படின்னாது புரியுது. மேக்ஸ் என்னடா பண்ணுறோம், இது எதுக்கு படிக்கிறோன்னே எனக்கு புரியல. ஸோ எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னை வச்சுட்டு. ஸோ 10th வரைக்கும் மேக்ஸ் பண்ணி பாஸ் பண்ணியாச்சு, ஓகே அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா 11th 12th காமர்ஸாக சயின்ஸான்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. காமர்ஸாக சயின்ஸான்னு வந்தோடனே இந்த சயின்ஸை ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரியே ஆகிட்டாங்க. எல்லோரும் சயின்ஸ் படித்தா தான் ஃப்யூச்சர் இருக்குது, இல்லைனா ஃப்யூச்சரே இல்லை அப்படின்ட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் குழம்பிட்டாங்க, ஒருவேளை அதில் தான் ஃப்யூச்சர் இருக்குது போல், நம்மளும் எப்படியாவது இவ்வளோ சயின்ஸ் படிக்க வச்சுருவோம் அப்படின்ட்டாங்க. அதில் இன்னொரு குழப்பம் என்னென்னா, நான் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா சிபிஎஸ்சியில் சயின்ஸ் எனக்கு என் சீட்டே கிடைக்கல என் ஸ்கூலில். இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் தான் சீட்டுன்ட்டாங்க. சரி, அப்போ ஸ்டேட் போர்டில் போய் சயின்ஸ் படிக்க வைப்போம் அப்படின்னு அனுப்பிச்சாங்க. அது அடுத்து நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஏன்னா சிபிஎஸ்சி டு ஸ்டேட் போர்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சிபிஎஸ்சியில் அட்லீஸ்ட் கான்செப்டை புரிஞ்சு எழுதிடலாம். ஸ்டேட் போர்டில் வந்து நான் படித்தப்போ ஃபுல்லாக மக்கப் பண்ணி எழுதணுமா தான் இருந்தது. ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். அப்போது லைக் ஒரு 11th ஒரு பாயிண்டில் ஸ்கூலில் என்னை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ காமர்ஸ் வேணால் மாறிடுமா, உனக்கு இது தேராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எதுக்கு இது, ஆனாலும் ஏதாவது ஒன்று போராடி பார்ப்போமே அப்படின்ற ஒரு இதில் இருந்தப்போ தான் சார் வந்து எனக்கு ஹோம் டியூஷன்ஸ் எடுக்க வந்தார். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தார். ஆக்சுவலி எனக்கு என்னென்னா, நான் நிறைய ஐ திங்க் என்னோடய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் இல்லாததுனால நிறைய பேசிக்ஸை விட்டுட்டேன். 6th கற்றுக்கிட்டு வர வேண்டிய பேசிக்ஸ்லாம் எனக்கு அப்போது தெரியல. அட்வான்ஸ் லெவலில் ஸ்ட்ரெயிட்டாக படிக்க விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போது சார் வந்து கொஞ்சம் முதல்லேருந்தே எனக்கு எடுத்துகிட்டு வந்தார். நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி கொடுத்தாரு. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது, அந்த லாங்குவேஜே என்னன்றது அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிது. எதுக்காக மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறோங்கிறது ஓரளவு புரிஞ்சுது அப்போ தான். ஸோ அதில் எவ்ரி டைம் வந்து எனக்கு டெஸ்ட்டு வைப்பார். எவ்ரி வீக் வந்து ஒரு டெஸ்ட்டு வைப்பார். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது, போக போக தான் புரிய ஆரம்பிச்சது, போக போக பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஸ்கூல்லையுமே எப்படியும் அந்த டெஸ்ட்லேருந்து மினிமம் சில கொஸ்டின்ஸ், நான் ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ஸ் அதில் வந்துடும். ஸோ அதனால எப்படியோ தப்பிச்சு 11th 12th முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஜினியரிங்கில் தான் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு ஆரம்பித்தாங்க. ஐயோ போதுண்டா சாமி, இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நான் வந்து லாஸ்ட் மினிட்ல விஸ்காம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பக்கம் போனேன். பட் விஸ்காம் எடுத்தது மேபி அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு கிரேட்ஸ் எல்லாம் நல்லா வந்தது, நல்லா படித்தேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நிறைய டைம் ஸ்கூல் படிக்கிறப்பவும் சரி, காலேஜ் வர டைம்லேயும் சரி, ஒரு முடிவு எடுக்கணுங்கிறப்போ எக்ஸ்டர்னலி நமக்கு நிறைய கைடன்ஸ் வரும். அப்பா அம்மா கைட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கைட் பண்ணுவாங்க, எல்லாருமே கைட் பண்ணுவாங்க. பட் நமக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நமக்கு என்ன படிக்கணும்னு, நமக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்கும். அந்த ஆசையை எல்லாரும் கண்டுபிடிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கண்டுபிடிங்க. தட் வில் ஆக்சுவலி நம்ம அதுக்கப்புறமாவும் போய் ஒரு ஜாபில் உட்காரலாம். பட்டு ஒரு பர்பஸ் இல்லாத ஃபீலிங் இருக்கும், ஒரு நமக்கு பிடிச்சதை பண்ணலையோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் அந்த கன்ஃபியூஷனை நம்ம கடந்து வரதுக்கு நிறைய நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி டு ஸ்டடீஸ், எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு மெனி அதர் ஃபீல்ட்ஸ், லேர்ன் அ லாட் ஆஃப் ஸ்கில். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது. ஏன்னா மக்கப் பண்ணி படிக்கிறதுங்கிறது இப்போது எவ்வளோ அவசியம்னு எனக்கு தெரியல. ஏன்னா கூகுளில் நம்ம தட்டினாலே எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ நம்ம மக்கப் பண்ணி சொல்லணுன்னு தான் எதுவும் இல்லை. ஸோ ஐ ஃபீல் exposing yourself to a lot of skill is very important. Learn a lot of things. In that process you will know எதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு
அண்ட் ஆல்சோ அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம கூட இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம், நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் சம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அந்த சப்போர்ட் சிஸ்டமும் ரொம்ப தேவை. ஸோ both together, I think it will lead you to a lot of success and also a very purposeful life. So I think leading a purposeful life is more important than just sustaining. So I would like to conclude that. Thank you.